தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபைக்கு வரும்பொழுது எதிர்க்கட்சிகள்லாம் எழுந்து நிற்கலன்னு சொல்லிட்டு விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. அவங்க உட்கார்ந்ததில் எந்த தவறுமே இல்லை. சபாநாயகர் அவர்கள் வரும்பொழுது அது உட்கார்ந்தது தான், அது தவறு தான். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுது ஆளுங்கட்சியான சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே எழுந்து நிற்கணுமே தவிர எதிர்க்கட்சிகளை எழுந்து நிற்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கலாமே தவிர, ஆனால் முதலமைச்சர் வரும்பொழுது ஆளுங்கட்சியான சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டாயமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் எழுந்து நிற்கணுமே தவிர எதிர்க்கட்சிகளாக நிற்கணும்னு அவசியம் இல்லைண்ணே. அது வந்து கூகுளில் போட்டாலே வருதுண்ணே. அண்ணன் அறநிலைத்துறை அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ரமேஷ் அவர்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிட்ருக்குமே எது மரபு, எது வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் வரும்பொழுது ஏன் எழுந்து நிற்கலன்னு ஒரு கேள்வி அடிக்கிறேன். அதே தான் சொல்கிறோம், மக்களுக்கான குரலாக அங்கே ஒழிச்சிட்ருக்காரு. 8 கோடி மக்களின் குரலாக ஆளுங்கட்சியான தாவைக்காவிடம் வாக்குவாதம் பண்ணி அந்தளவுக்கு மக்களின் குரலாக ஒழிச்சிட்ருக்காரு. அவருக்கான மரியாதையை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் ஏன் அதற்கான மரியாதையை மாண்பையும் கொடுக்க மாட்டீங்க? எல்லாத்தையும் கூகுளில் வருது. ஆனால் இதெல்லாம் கூகுளில் படித்து பார்த்துட்டு உள்ளே போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுது எழுந்து நிற்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் எழுந்து நிற்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அவசியமற்றது. என்ன கேட்டால் இதுதான் வந்து கூகுள்லேயே வருது. இது அரசியலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கான குரலாக ஒலிக்கிறது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் தான். அதை எப்படியாவது திசை திருப்புன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு குறியோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.